School attention, sanity. Attention, Amitaya Vande. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டனில் தெக்கணமும் அடி சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அடித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை சிறப்பிழந்து செல்வரத்து வாழ்குதுமே வாழ்குதுமே வாழ்குதுமே. அனைவருக்கும் வணக்கம். நம் தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமையேற்று நடத்தி தருமாறு என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவர் சார்பிலும் அதை நான் வழிமொழிகின்றேன். நம் தேசிய கொடியை நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை ஏற்றுமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Black salute. Order. கொடிப்பாடல். மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரி தாயின் மணி கொடிப்பாரி ஓங்கி வளர்ந்ததோ அதன் உச்சியில் மேல்வது மாதரம் என்று வாங்கி எழுதி திகழும் செய்ய கட்டொலி வீசி வருவது பாரி தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரி தாயின் மணி கொடிப்பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணொரு வீர பெருந்திர கூட்டம் நம்மளுக்குரிய வீர தங்கள் நடுவில் வீசும் கொடியினை காக்க தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரி தாயின் மணி கொடிப்பாரி. கொடி உறுதிமொழி. நமது இந்திய தேசிய கொடி நடத்தும் அதனை பிரதிநிதியாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தும் நாம் என்றென்றும் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன் என்று மனம் மொழி மெய்யால் வழங்கி உறுதி கூறுகிறேன். மேலும் நீதியையும் நேர்மையையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் என்றும் வழங்கும் பிரிக்க முடியாத தேசமே நம்ம தேசமாகும். காந்திஜி நாம வெங்கடன். அனைவருக்கும் என் காலை வணக்கம். நாம் ஆண்டுதோறும் எத்தனையோ விழாக்களை கொண்டிருந்தாலும்
அத்தனை விழாக்களிலும் ஈடுபட்டு ஒரு மிகச்சிறப்பான விழாவாக சுதந்திர தின விழா அமைகிறது. சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து இந்திய திருநாட்டில் உள்ள எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக சுதந்திர தின விழா அமைகிறது. இந்த நல்லாளில் 200 ஆண்டுகளுக்கு மேல் அந்நியர்களின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நமது தேசத்தின் விடுதலைக்காக தனது உடல், பொருள், உயிர், இளமை பருவம் என அனைத்தையும் தியாகம் செய்து விடுதலையை பெற்றுத்தந்த விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூறக்கூடிய நன்னாளாக இது அமைகிறது. அவர்களுடைய தியாகத்தை போற்றும் நாள் இது. நாட்டில் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என பள்ளியின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் புரவலர் முகமது ஆதம் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற புரவலர் கேஎஸ்சி முகமது உசைன் ஐயா அவர்களை பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வருகை வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற விஎஸ்என் காதர் அலி ஐயா அவர்களை வருக வருகை என்று நம் பள்ளியின் சார்பில் வரவேற்கின்றோம். அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் திரு முருகபாண்டியன் ஐயா அவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழுவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். பல்வேறு சமூக நல அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்களை வருக வருகை என்று வரவேற்கின்றோம். நம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அன்பிற்கினிய மாணவ மாணவிகளையும் இந்த இனிய நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. தனது உடல்நல குறைவால் இன்று பள்ளிக்கு வருகை தர இயலாமல் பள்ளியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் காணொலி வாயிலாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற புரவலர் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வரவேற்புரையாற்றிய நம் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏழைகளாய் அடிமைகளாய் இறந்துண்ணும் பேதையராய் 200 ஆண்டுகள் கண்ணீரோடும் கதறலோடும் செந்நீர் சிந்தி சிறைப்பட்ட எம் பாரத தாய்க்கு சுதந்திரம் என்ற மனிதவடம் சூட்டிய நாள் இந்நாளோ. ஆம், 77 ஆண்டுகள் சுதந்திர காற்றை சுகமாக சுவாசித்து இந்திய திருநாட்டில் 77 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று கடந்துவிட்ட நிலையில் 78வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் நம்முடைய நாட்டை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோராசிரியர் கழக உறுப்பினர்கள், எஸ்எல்சி உறுப்பினர்கள், நம் பள்ளியை ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக நிச்சயமாக மாற்றித் தருவேன் என்ற உறுதிமொழியை தந்து பல லட்சங்களை நம் பள்ளிக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமகனாம் ஐயா காதர் அலி அவர்களையும் ஐயா உசேன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த 78வது சுதந்திர தின விழா, சுதந்திரம் என்பது ஈஸியாக கிடைச்சிடல, ஒன்றும் எளிதாக கிடைத்த ஒரு பொருள் அல்ல. எளிதாக கிடைத்த பொருள் என்றால் நாம் ஏளனமாக எண்ணி விடுவோம். உங்களுக்கே தெரியும், இலவசமாக கொடுக்கின்ற அந்த பாட புத்தகங்கள் எங்க இருக்கு?
டெய்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வர்றோமா? இல்ல, பெஞ்சுக்கு அடி பெஞ்சுக்குள்ளே இருக்கு. காலையில வர்றோம், அந்த பெஞ்சுக்குள்ள இருக்கிறத பாக்குறோம், சாயந்தரம் அப்படியே பெஞ்ச் வச்சுட்டு போறோம். அது டீச்சர்ஸுக்காக, டீச்சர்ஸ் கேட்பாங்களேங்கிறதுக்காக வச்சுட்டு போறோம். இது இலவசமாக கொடுத்த பொருள், விலை இல்லாமல் கொடுத்த பொருள். நேற்றைய தினம் கூட செய்தி அந்த தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு புத்தகம் 369 ரூபாயிலிருந்து 469 ரூபாய், 100 ரூபாய் ஒரு புத்தகம் விலையேற்றப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பு புத்தகம், 1ஆம் வகுப்பிற்கு அச்சிட்டு வழங்கக்கூடிய ஒரு புத்தகம் 400 ரூபாய்க்கு விற்கிறது என்றால் 10, 12ஆம் வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எந்த விலைக்கு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அதுல இருக்கிற அந்த QR கோடெல்லாம் உருவாக்குறது அவ்வளவு எளிதானது அல்ல. மிகப்பெரிய வல்லுநர்களை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிற புத்தகம். அதை நம்ம எளிமையா தூக்கி போட்டோம். ஆனால் சுதந்திரம் அப்படி கிடைக்கவில்லை. யாரோ இனிமே வேண்டாம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு போல, வீரமங்கை வேலு நாச்சியாரில் இருந்து ஆரம்பித்து கல்விக்கு அன்பிறந்த ஐயா காமராசர் வரை கடுமையாக உழைத்து நமக்கு பெற்றுத்தந்த ஒரு சுதந்திரம். இன்று நாம் எல்லாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம், எந்த துறைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலையை உருவாக்கி தந்தவர்கள் அவர்கள். அது சாதாரணமான உழைப்பு அல்ல. எவ்வளவோ அடிபட்டு ஒரு அந்தமான்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலை கூட நிரம்பி வழிந்தது. ஒரு நம்ம படிச்சிருப்ப செக்கிழுத்த செம்மல் என்ற ஒன்று பொறுத்தவரை பத்தி படிச்சிருப்போம். படிச்சிருக்கீங்களா? செக்கிழுத்த செம்மல் யாரோ யாருமே படிச்ச மாதிரி சொல்லலையே, தலையேட்டல் இல்லையா? வாவு சிதம்பரனார் எது செக்கிழுத்தார்? மாடு இல்லைன்னா, மாடு கிடைக்கல, செக்கிழுத்து எண்ணெய் ஆட்டணும், என்ன கொடுக்கணும்னு செக்கிழுத்தாரா? இல்ல, சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து அவரும் என்ன பண்ணாரு? கடல்ல ஒரு கப்பலை விட்டாரு. ஒரு பேப்பர்ல செஞ்சில்ல, வாணிபத்திற்காக ஒரு மிகப்பெரிய கப்பலை உருவாக்கி அதை விட்டாரு. அப்படி விட்டதுனால அப்ப ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசு அவரை அடிமைப்படுத்தி கொண்டு வந்து சிறைச்சாலையில் இட்டு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக, ஒரு சாதாரண தண்டனை அல்ல. நாம இப்ப ஒரு செங்கல்ல தூக்கணும்னாலே நம்மளால முடியல, எழுத்துட்டு வரான்னு சொன்னோம்னா ஐயோ அது என்னால தூக்க முடியாது சார் சொல்றோம். அந்த மாதிரி நிலையில தான் நாம இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு செக்கை தன்னுடைய முதுகில் கட்டி இழுத்துக்கிட்டு வர செஞ்சிருந்தார். அப்படியே சுத்தி 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 வர்றது, சோர்வடையும் பொழுது அடி கொடுத்து அதை செய்யறது. எத்தனையோ சவுக்கடிகளுக்கும் சாட்டை அடிகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை பல வெற்றி வீரர்கள் தங்களுடைய வாழ்நாளை, தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். நாம இப்பெல்லாம் அப்படியே ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறோம், கலர் கலரா டிரெஸ் போடுறோம். ஒரு காலத்துல அப்படி எல்லாம் போட முடியாது. என்னை விட வயதுக்கு தெரியும், நாம நினைச்ச மாதிரி எல்லாம் டிரெஸ் போட முடியாது, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் எல்லா தெருவிலையும் நடந்து போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். அதையெல்லாம் மாற்றி கொடுத்ததால் இந்த சுதந்திரம் தான். இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த சுதந்திரத்துடன் கூடிய நாகரிக வளர்ச்சியும் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு நாள் அந்த ட்ரெயின் நம்ம சொல்றோம், நிறைய சரக்குகளை ஏற்றிட்டு போறது அந்த ட்ரெயின், மக்கள்களை அழைத்து செல்வது ட்ரெயின். இதெல்லாம் ஒரு நாகரிக வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு. இந்த பங்கை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் அவர்கள். எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நமக்கு சுதந்திரத்தையும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது எது நமக்கு கிடைக்கவில்லையோ அதனுடைய அருமை நமக்கு தெரியும். இப்ப நான் 11 மணி வரையும் பேசிட்டே நின்னா உனக்கு பசிக்குமா இல்லையா? நம்ம வேற யாரையும் சாப்பிட வேண்டாம், சாப்பிடாம வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப 11 மணி வரையும் படிச்சு பேசிக்கிட்டே நிற்கும் பொழுது உனக்கு என் மேல கோபம் வரும். என்னடா இருந்தாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சுதந்திரமா யாருக்கு வேணும், சுதந்திரமே கொடுக்காம உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு தோணும். ஆனா அதே சமயத்துல அந்த பசித்திருக்கும் வேளையில் உங்க கையில ஒரு உணவை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? மிகப்பெரிய சந்தோஷம். இந்த 4:30 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு போறோம். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சது இந்த டீச்சருங்க சொல்ல தாங்க முடியல. அதை செய்ய இதை செய்ய, அப்படி செய்ய இப்படி செய்ய, ஏகப்பட்டது செய்ய சொல்லி நம்மள மிகப்பெரிய போராட்டத்துக்கு உட்படுத்தினாங்க. 4:30 மணி அப்பாடா பெல் அடிச்சிச்சு. சில வகுப்புலயே நான் பாக்குறேன், பெல் அடிக்கும் பொழுது அங்க ஓன் சவுண்ட் வருது.
அப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷம். அப்ப அந்த புத்தகத்துல இங்கே போட்டுட்டு நம்ம ஓடினா போதும்னு நினைக்கிறோம். அதுவல்ல சுதந்திரம். நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால், காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று என்றால் அது எதுவாக இருக்கும்? கல்வி மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், கட்டுக்கட்டாக டிவியில கூட பாக்குறோம். நம்ம நிறைய பேர் வீட்டுல ஈடு ரைடு போய் அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருக்கிறாங்க செங்கல் மாதிரி. நமக்கு கொடுக்க மாட்டானான்னு ஏக்கம் வருது. கொடுக்க மாட்டான், அவர்கள் அள்ளிட்டு போய் அவன் பங்கு பிரிச்சுக்குவான். அப்படி இருந்தாலும் அது அழிக்கப்படக்கூடியது. அது யாரோ எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு பேரு தான் செல்வம்னே வச்சிருக்கோம். செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகும், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். இப்ப கூட நம்ம பள்ளிக்காக வர காத்திருக்கக்கூடிய ஒரு 25 லட்சம் ரூபாய் யாருடைய பாக்கெட்லயும் இருக்கு. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புரவலர்கள் பாக்கெட்ல இருக்கு. அது நம்ம பள்ளிக்கு வந்தா அது உங்களுடைய செல்வம். உங்களுக்காக அவர்கள் வழங்கிய செல்வமாக அது மாறிவிடும். அதனால அதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் அழியாத ஒரு மிகப்பெரிய பொருள் என்றால் அது கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை நீங்கள் நிச்சயமாக ஒரு சாதனையாளராக, ஒரு சாதாரண முறையில் படிக்கக்கூடாது, ஒரு சாதனையாளராக. என கடந்த ஆண்டு நான் வருவதற்கு முன்னால் இருந்த தேர்ச்சி விழுக்காட்டை விட 10, 11, 12ஆம் வகுப்பில் ஒரு 12% தேர்ச்சி விழுக்காடு இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி அல்ல. எனக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு நீடித்த மகிழ்ச்சியாக தெரியவில்லை. அதை விட கூடுதலாக இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் என இந்த புரவலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை விட கூடுதலாக நாம் நிச்சயமாக ஒரு வெற்றி இலக்கை எட்டி இந்த சுதந்திரம் பெற்றதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். என எதிர்காலம் என்பது இளைஞர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மளுடைய மிகப்பெரிய ஆசான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், கனவு காணுங்கள். சும்மா உட்கார்ந்துட்டு ஏரோப்ளைன்ல போற மாதிரி நம்மளும் ஒரு கார் வாட்டுற மாதிரி கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதை அடைவதற்காக கஷ்டப்படணும். இப்ப ஐயா அவர்கள் அடிக்கடி இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து, இன்னும் ஒரு 10 நாள் ஊர்ல இருப்பேன், உடனடியாக நான் வெளிநாடு சென்றுடுவேன் அப்படின்னு. இதற்காக அவர்கள் உழைத்த உழைப்பு கொஞ்ச நெஞ்சம் இருக்காது. நாமெல்லாம் ஏரோப்ளைன் மேல போய் தான் பார்த்துருக்கோம். இது சத்தம் கேட்டதுன்னா வெளியில வந்து எட்டி பார்க்கணும். இன்னும் எனக்கு ஆசை இருக்கு, எட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அது என்ன கலர்ல இருக்கு, ஏரோப்ளைன் எப்படி போகுதுன்னு ஆசை இருக்கு. ஆனா அதில் பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட உழைப்பு கொஞ்ச நெஞ்சம் இருக்காது, மிகப்பெரிய உழைப்பாக இருக்கும். அதுக்காக கடின உழைத்தால் மட்டும்தான் அந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும். அது வேறு. அதுபோன்று மாணவ செல்வங்களை நீங்களும் நிச்சயமாக ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு பள்ளியினுடைய பெயரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கடந்த ஆண்டு பெற்ற தேர்ச்சி விழுக்காட்டை விட ஒரு நல்லதொரு தேர்ச்சி விழுக்காட்டை பெற்று அனைவருக்கும் ஒரு பாராட்டுதலை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்ததல்ல பிச்சை எடுக்க வந்ததல்ல, வேறு பிழைக்க வழி இல்லை என்றல்ல, இச்சை வந்து மிகத்தல்ல தேசம் இருக்கும் நிலைமைகளை சொல்ல என்று இளைய முதல் குமரி வரை திருக்கூட்டம் கிளம்பியதால் தான் நம் நாடு சுதந்திரம் பெற்றது என்று அழகாக வைத்த நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற முன்னுரையின் வழி நின்று நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் புரவலர் திரு KSA முகமது ஹுசைன் ஐயா அவர்களை அன்போடு உங்கள் முன் உரையாற்ற அழைக்கின்றோம். எந்த காரியம் செஞ்சாலும் அது பொது நலத்தோட சுயநலமாக தான் இருக்கும். எனக்கு சுயநலம் இருக்கு, நீங்கள் எல்லாரும் நன்றாக படித்து அதிக மனுஷங்களை எடுத்து வெற்றி பெறுமாறு கூறி எனது உரையை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடியை அழகாக சுருங்க சொல்லிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சிறப்புரையாற்ற திரு VSN காதர் அலி ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உங்கள் அனைவர்களும் காலை வசூலையும் சிறப்பித்துக் கொள்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு இந்த பள்ளியில் நுழைவும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. 1985 வருஷம் 6வது வருஷம் இருக்கும் 1985 7வது இங்கே 8, 9, 10 6வது 10வது வரைக்கும் நான் இங்கெல்லாம் படித்தேன் அரசு பள்ளியில். அதுக்கப்புறம் 11, 12 வந்து கோல்டு அரசியல் படித்தேன். அப்போ உள்ள சூழ்நிலைலாம் வேற, இப்போ உள்ள சூழ்நிலை வேற. இந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டான் 1995 நான் சிங்கப்பூர் போனேன். அதுதான் ஊருக்கு இருந்துட்டு ஒரு 30 வருஷமா. அப்புறம் கலைக்கல்லூரியில் MA படிச்சுட்டு நீங்கள் படிப்பு தான் எனக்கு தேவைப்படும். அதனால படிப்பு எந்த காலத்திலும் நம்ம விட்டுறக்கூடாது. நீங்களெல்லாம் ஒரு அப்துல் கலாமா, நீங்களெல்லாம் ஒரு இன்ஜினியரா, டாக்டர்ஸா, மிஷா எல்லாம் நீங்கள் வருவீங்க என்று நல்ல பகவான் கடவுளுடைய பிரார்த்தனும் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். விழாவை நடந்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, இங்கே வருகை கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் மேனேஜ்மெண்ட் நண்பர்களே, இந்த பள்ளிக்காக நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அமைந்திருக்கும் புரவலர்கள், எனது மருமகன் PhD முகமது ஹுசேன், எனது அருமை தம்பி காதலி மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற அனைவரையும் வரவேற்பதோடு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணாக்க செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசலாம் என்றிருக்கிறேன். நமது சோதரம் மகாத்மா பெரும் முயற்சியால் அவருடைய தலைமையிலே பல்லாயிரம் போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவருடைய கடமை. அந்த சுதந்திரத்தினுடைய முக்கியமாக நமது நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையையும் சாதி பேதமற்ற சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற முக்கிய குறிக்கோள் தான் அதிலே அனைத்து மத மக்களும் அனைத்து வேறுபட்ட சாதிகளை கொண்டவர்களும் ஒன்றாக குழுமி இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். சுதந்திரத்தை காப்பாற்றுகின்ற மிக உயரிய குறிக்கோளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தருணத்தில் நாம் ஒற்றுமையாக 5 விரல்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்தாலும் குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும். 5 விரல்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் நாம் எதையும் செய்ய முடியும். அதுபோல் இந்த நாட்டில் சாதி மத பேதத்தை ஒழித்து நம்முடைய லட்சியத்தில் முன்னேற வேண்டும். இந்த நாட்டுக்காக நிறைய செய்ய வேண்டும். இங்கே மாணாக்கர்களாக நீங்கள் நிறைய படித்து ஒரு பெரும் பொறுப்புகளிலே நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பிடித்த பொறுப்புகளிலே நீங்கள் வர வேண்டும். நீங்கள் டாக்டராகத்தான் வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வேற எதுவோ இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளிலே நிச்சயம் உறுதியோடு செயல்பட வேண்டும். அதற்கு காரணம் இந்த அடித்தளமானது கல்விதான். அந்த கல்வியிலே நீங்கள் சிறந்து வழங்க வேண்டும். கல்வி செல்வம் என்று சொல்வார்கள். ஆகவேதான் அந்த செல்வம் அதுதான், பணம் எதுவும் கிடையாது. ஆகவே அந்த செல்வத்தை நீங்கள் பெற வேண்டும். இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும். நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும். இந்த பள்ளியினுடைய பெயரை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு
வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாசித்தாவான எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேச பக்தர்களின் திருக்கூட்டங்கள் கல்லடி சொல்லடி தடியடிப்பட்டதையும் குதிரை மிதிப்பட்டதையும் அதனால் காலொடிந்து கண்ணிழந்து ஊனமுற்றவர்கள் சிறையில் நோயுற்று மாண்டவர்கள் சொத்து சுகங்களை இழந்தவர்கள் அடர்ந்த காட்டில் வழிபறியாமல் தத்தளித்த மக்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது என்பதை உங்களுக்கு வலியுறுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் திரு முருகபாண்டியன் ஐயா அவர்களை உங்கள் நான் உரையாற்ற அழைக்கிறேன். தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் எஸ்எம்சி குழுவின் மெம்பர் சார்பாக வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 77 8ஆம் தேதி ரெண்டிமெண்ட், அதாவது பிரஸ்ல வந்து என்னன்னா 77 போன வருஷமே எங்கள் ஆஃபீஸில் என்னன்னா 76 77 டவுட்டு எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 47 வாங்கினதுனால 47 48 49 50 அப்புறம் அதில் ஒரு 43 இது அப்படி பிரஸ்ல கவுண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா செல்லை வந்து அளவோட பாருங்க. இப்போ என்னன்னா ஒரு ஆண் தேவையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி இருக்குன்னா பையன் போவான், இந்த புலியை பார்க்காதுலாமா, பார்க்காதன்னா அப்பதான் பார்ப்பான், நிச்சயமா பார்ப்பான், பார்க்கலன்னா பார்ப்பான். ஏன்னா பார்க்காதான்னு சொல்றோம்ல, பார்த்தானே ஆகணும். அதனால வந்து மொபைல வந்து இது இந்த 78 ஒரு ட்ரை பண்ணுங்க, அளவோட பாருங்க. பார்க்காமன்னா பார்க்காம இருக்குங்களா மொபைல, நிச்சயமா பார்க்காம இருக்க முடியும். அதனால ஒரு உறுதிமொழி எடுத்து மொபைல வந்து அளவோட பாருங்க. நல்லதும் வருது கெட்டதும் வருது, முன்னேற்றம் தான் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அரசு பள்ளியை வந்து தனியார் பள்ளி போல நல்லா இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னா வந்து ஹெச்எம் மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே முயற்சி இல்லைனாலும் எதுவுமே முடியாது. ட்ரை பண்ணது வந்து முக்கியமே மற்ற ஆசிரியர்கள் எல்லாமே தனியார் பள்ளி கூட ஜொலிச்சுது. அதுக்கு காரணம் என்னன்னா கொடுத்த வள்ளல் பெருமாளர்கள் தான் அவ்வளோ கொடுக்குறாங்க, அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த, ஏன்னா பசியோட இருக்கீங்க, கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் தான் நான் பேசுவேன், இதான் முடிஞ்ச அளவு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உங்கள் முன் உரையாற்ற புரவலர் திரு GSN முகமது இசாக் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே வருகை பெறுவதற்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த 28வது சுதந்திர தினத்திற்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் எல்லாம் நல்லா படித்து ஒற்றுமையுடன் எல்லா செயல்களிலும் முதல்வனாக